நாடு முழுவதும் எத்தனால் கலந்த E20 பெட்ரோல் வந்து கட்டாயமாக்கிற நிலையில, இந்த பெட்ரோல் வந்து நம்ம வாகனத்துக்கு வந்து சூட் ஆகுமா? இதனால எதிர்காலத்தில ஏதாவது பிரச்சனை வருமாங்கிற விவாதம் வந்து எல்லாரோட மனசுலயும் எழுந்திருக்கு. இந்த நேரத்தில வந்து ஒரு முக்கியமான தீர்ப்ப வந்து ராய்ப்பூர் கேஸ்ல வந்து குடுத்திருக்கு. அத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர்ல வசிக்கிற மருத்துவர் பிரேம்ராஜ்ங்கிறவர் வந்து 2024 ஜூன் மாசம் வந்து மாருதி நிறுவனத்துல இருந்து கிராண்ட் விஸ்டாரா ஸ்ட்ராங் ஹைபிரிட் ஹீட்டா எஸ்யூவி காரை வந்து ஒண்ணு வாங்குறாரு. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2023ல தயாரிக்கப்பட்டது. இந்த கார் வாங்குனதுலேருந்தே அந்த கார்ல வந்து அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருந்திருக்கு. அவர் வந்து நெறைய டைம் டீலர் அணுகி அத சரி பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா வந்து அந்த கார் வந்து பிரச்சனை குடுக்குறது வந்து சரியாகவே இல்ல. என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு வந்து, நீங்க வந்து கலப்படம் செஞ்ச பெட்ரோல வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் இந்த பிரச்சனை வந்து ஃபால்ட் அடிக்கடி வருது. அதனால வாரண்டி கீழ வராது. நீங்க தான் பே பண்ணணும் அப்படின்னு வந்து அவைங்க சர்வீஸ் பண்ணாம சொல்லிட்டாங்க. இதனால அதிர்ச்சி அடைஞ்ச பிரேம்ராஜ் இதனால உடனே என்ன பண்றாருன்னா, ராய்ப்பூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்துல வந்து ஒரு புகார வந்து பதிவு பண்றாரு. இந்த புகார் விசாரணைக்கு வரும்போது மருத்துவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கார் வந்து விக்கும்போது எனக்கு வந்து இந்த E20 பெட்ரோல் வந்து இது சூட் ஆகாது அப்படின்னு என்கிட்ட சொல்லி வித்திருக்கணும். ஆனா வந்து அது சொல்லாமலே என்கிட்ட வித்தது வந்து தப்பு. அதனால வந்து எனக்கு கடுமையான மன உளைச்சல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து ஆணையத்துக்கு முன்னாடி முறையிடுறாரு. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட ஆணையம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து 2023ல மேக்கிங் பண்ண வண்டி அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு, இது வந்து E20 பெட்ரோலுக்கு வந்து சூட்டபிள் இல்ல அப்படிங்கிறத ஆணையம் வந்து உறுதிப்படுத்துறாங்க. அதே நேரம் வண்டி வந்து பிரச்சனை வந்து சரி பண்ண முடியல. திருப்பி திருப்பி பிரச்சனை வருது அப்படிங்கிறதுனால, புகார்தாரரோட பழுதடைந்த காருக்கு திரும்ப வாங்கிட்டு 45 நாட்கள்ல பெட்ரோல்ல ஓடக்கூடிய வண்டிய வந்து புதிய கார வந்து மாருதி சுசுகி நிறுவனம் வந்து குடுக்கணும். அப்படின்னு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அப்படி நீங்க குடுக்க தவறிட்டீங்கன்னா, வாகனத்தோட மதிப்பு ரூ. 18,29,000 ஆர்டிஓ கட்டணம் ரூ. 1,86,850 அப்புறமா காப்பீடு பிரீமியம் கட்டியிருப்பாங்க இல்லையா? ரூ. 34,644 அதையும் சேர்த்து அதாவது மொத்தமா பார்த்தீங்கன்னா, ரூ. 20,50,495 வந்து திருப்பி குடுக்கணும். மன உளைச்சலுக்காக ரூ. 1,00,000 வழக்கு செலவாக ரூ. 10,000 வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியா உத்தரவிட்டிருக்காங்க. அதே நேரம் மாருதி சுசுகி நிறுவனம் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்கில் விற்கப்பட்ட வாகனம் வந்து அதுல வந்து E20 பெட்ரோல வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து இவங்க மேல்முறையீடு போறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்க வந்து E20 பெட்ரோல ஆதரிக்கிறீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்ல